வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றும் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே சுவையான கொங்கு நாட்டு தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வீட்டுக்கே திடீர்னு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு டேஸ்ட்டாக அதை செஞ்சு கொடுக்குன்னு நினைப்போம். ஆனால் நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மியான டைம்லேயே சுவையான டிஷ் ஒன்று செய்யணும் அப்படின்னா அது இந்த கொங்கு நாட்டு தக்காளி சாதம் தான். நான்வெஜ்ஜில் எப்படி பிரியாணியோ அதுக்கு நிகரான சுவை இந்த கொங்கு நாட்டு தக்காளி சாதத்துக்கு வெஜ்ஜில் இருக்கும். இப்போது நம்ம கொங்கு நாட்டு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெய், கடலெண்ணெய், பிரியாணி இலை, முந்திரி, சோம்பு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கின பெரிய வெங்காயம், நீள நீளமாக வெட்டின பச்சை மிளகாய், நறுக்கின தக்காளி, உடம்புக்கு ஆரோக்கியமான பச்சை பட்டாணி, கேரட், கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு எடுத்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், கடுகு, மஞ்சள் தூள், அப்புறம் தயிர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி கழுவி எடுத்துக்கலாம். நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 8 பேருக்கு சேவ் பண்ணலாம். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொங்கு நாட்டு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ரொம்ப கம்மியான டைம்லேயே செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ நம்ம குக்கர்லேயே மசாலா ரெடி பண்ணி அதிலே அரிசியை போட்டு அப்படியே தக்காளி சாதம் செஞ்சிடலாம். குக்கர் சூடானோடனே அதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கிங்க. எண்ணெயும் நெய்யும் காஞ்சோடனே அதில் பிரியாணி இலை, முந்திரி, ஏலக்காய், வரமிளகாய் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஐட்டம்லாம் போட்டு வணக்கிக்கலாம். ஒரு மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கிங்க. இதில் கொஞ்சம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா போட்டு வணக்கிக்குங்க. இதுலேயே நம்ம இப்போ நீளமாக நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேகிற வரைக்கும் அப்படியே நல்லா போட்டு வணக்கிக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட், அதுக்கப்புறம் அந்த பட்டாணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்த தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வணக்கிக்குங்க, தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும். இப்போ மசாலா மாதிரி வந்தோடனே நம்ம காரத்துக்காக மிளகாய் பொடியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மசாலா மாதிரி ஒரு நல்ல மணமான மசாலா ரெடி ஆயிடுச்சு. எனக்கே நல்லா அந்த வாசம் தெரியுது. இப்போது இன்னும் நல்லா வாசனை வரதுக்காக நம்ம இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த தயிர் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரைஸ் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் தயிர் ஆட் பண்ணுறது. நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியை உள்ளே போட்டுடலாம்.
அரிசியை போட்டு ஒன்ஸ் அப்படியே கிளறி விடுங்க, அப்போ தான் ஈக்குவலாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கிளறியாச்சு. நீங்கள் இந்த கிளறும் போது பார்த்தீங்கன்னா மசாலா அரிசியோட ஒட்டி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒன்ஸ் கிளறினதுக்கப்புறம் அவ்வளோதான், நாம் இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசிலே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். விசில் அடங்கினோடனே எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வருது, உங்களுக்கு பிரியாணி மாதிரி நல்லா வாசம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசமான சுவையான கொங்கு நாட்டு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறிக்கலாம். மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அரிசியோட ஒட்டி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவையான சமையல் வீடியோஸ்க்கு என்றும் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.